ஒரு அடர்ந்த பசுமையான காட்டில் பல விலங்குகள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் எல்லா விலங்குகளுக்கும் அரசனாக ஒரு வலிமைமிக்க சிங்கம் வாழ்ந்து வந்தது. சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டாலே மற்ற விலங்குகள் அமைதியாகிவிடும். ஒரு வெயிலான மதியம், வேட்டையாடி களைப்புற்ற சிங்கம் ஓய்வெடுக்க முடிவு செய்தது. பெரிய ஆலமரத்தின் நிழலில் சிங்கம் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கியது. அருகிலிருந்த வளையில் ஒரு துருதுருப்பான சிறிய எலி வாழ்ந்து வந்தது. எலி மகிழ்ச்சியாக ஓடி துள்ளி விளையாடி கொண்டிருந்தது. கவனக்குறைவாக தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் மீது எலி ஏறியது. திடீரென்று சிங்கத்தின் தூக்கம் கலைந்தது. கோபத்துடன் சிங்கம் தனது பெரிய பாதத்தால் எலியை பிடித்தது. அரசே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று எலி கெஞ்சியது. நீ எனக்கு உதவுவாயா என்று சிங்கம் சிரித்தது. எலியின் அப்பாவித்தனத்தை பார்த்த சிங்கம் அதை விடுவித்தது. சில நாட்கள் கழித்து ஒரு வேட்டைக்காரன் காட்டில் பெரிய வலையை விரித்தான். எதையும் அறியாமல் வந்த சிங்கம் அந்த வலையில் சிக்கிக் கொண்டது. சிங்கம் தப்பிக்க முடியாமல் உரக்க கர்ஜித்தது. சிங்கத்தின் கர்ஜனையை கேட்ட எலி உடனே ஓடி வந்தது. எலி தனது கூர்மையான பற்களால் வலையின் கயிறுகளை கடிக்கத் தொடங்கியது. வலை அறுந்து சிங்கம் விடுதலை பெற்றது. சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தன. சிறியவர்களையும் இகழக்கூடாது என்பதை அனைவரும் உணர்ந்தனர்.